கரூரில் தாவேகா கூட்டத்தில் நடந்திருக்கும் சம்பவம் பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறது. விஜய் எங்கு சென்றாலும் துரத்தி செல்லும் இளைஞர்கள் கூட்டம்தான் இந்த விபத்துக்கு காரணமா, அல்லது பாதுகாப்பு கொடுக்க தவறிய காவல்துறையா என்ற கேள்வி எழுந்துள்ளது. நாமக்கல்லில் இருந்து கரூருக்கு விஜய் வாகனம் வந்து கொண்டு இருந்துள்ளது. அப்போது கேரவனுக்குள் விஜய் சென்றுவிட்டார். கரூர் ஊருக்குள் வரும் வரை கேரவனுக்குள் விஜய் இருந்திருக்கிறார். இவரை பார்க்க வழிநெடுக மக்கள் இருந்துள்ளனர். வழக்கம் போல கேரவனின் முன்னு இருக்கையில் விஜய் இல்லை. இதனால் விஜயை தொண்டர்களால் பார்க்க முடியவில்லை. ஏறக்குறைய 2 கிலோமீட்டர் வரை விஜய் வாகனத்தை துரத்தி கொண்டு தாவேகா கட்சியினர் வந்துள்ளனர். அந்த கூட்டமும் சேர்ந்து கொண்டதால் கூட்டம் கட்டுக்கடங்காமல் சென்றதாக கூறப்படுகிறது. காவல்துறை உயர்மட்டத்தில் தான் விஜய் கூட்டத்துக்கு ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறப்படுகிறது. காவல்துறையும் நல்ல பாதுகாப்பு கொடுத்தது என்றுதான் விஜய் கரூர் கூட்டத்தில் கூறுகிறார். ஆனால் அதே சமயம் கேரவனில் பேசிக்கொண்டு இருந்த விஜய் மீது பல்வேறு திசைகளில் இருந்து செருப்பு வீசப்படுகிறது. இதுவும் பதிவாகியுள்ளது. இது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. கண்டிப்பாக விஜய் ரசிகர்கள் அல்லது தொண்டர்களாக இருந்தால் செருப்பை வீசியிருக்க மாட்டார்கள்.